இன்றைய இளைஞர் தலைமுறையின் அன்புக்குரிய தமிழ் தாத்தா ஐயா நடுவர் அவர்களே, சரியான பட்டம்யா. உங்க பேர பிள்ளைங்க தானே ஐயா நாங்களாம். தங்களுக்கும் இந்த சபைக்கும் என் பணிவான வணக்கங்கள். அந்த காலத்து வாழ்க்கைன்றது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரிங்க. அதுல கலர் இல்லனாலும் கதை இருந்துச்சு. எங்க லைஃப்ல நிறைய கலர் இருக்குங்க. கிராபிக்ஸ் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு, இன்ஃபேக்ட் ஃபாரின்ல போய் ஷூட் பண்ண 2 சாங்ஸ் கூட இருக்கு. ஆனா பல இளைஞனின் வாழ்க்கை திரைப்படத்தில் கதை என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஓ ஓ ஓ, ஆனா கதைக்கு பதில் சதை இருக்குன்றானே. எதிரணியில எனக்கு முன்னாடி பேசிய ஜென்டில்கள் ரம்யா அவர்கள் ரொம்ப அழகா பேசினாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த நகைக்கடை விளம்பரங்கள் எல்லாம் அழகான பெண் வந்து அவங்கள விட அழகா பொய் சொல்லுவாங்க. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. ஏன் அவ்வளவு பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதெல்லாம் பொய். ஓ, எப்படி விக்கணுமா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஐயா புலவர் அவர்கள் பேசினாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸ் ஐயா கூட அவ்வளவு ஹை பீச்சுக்கு போனதில்ல. அந்த அளவுக்கு ஒரு ஹை பீச்ல போயிட்டு சொன்னாரு, இன்றைய இளைஞன் பெற்றது என்னவென்றால், ஐயா நாங்கள் சொல்வதெல்லாம் என்னன்னா, அத்தனை பெறுவதற்காக நாங்கள் இழந்தது அதிகம் என்பதுதான் எங்கள் வாதம். இன்னைக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோட ஷெட்யூல் எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் ரேஞ்சுக்கு ஏஆர் ரஹ்மானை விட பிஸியா இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சா ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் டியூஷன் 1, அதுக்கப்புறம் மேக்ஸ் டியூஷன் 2, வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க், மறுநாள் காலைல ஐஐடி கோச்சிங் கிளாஸ். அவன் 8வது தாங்க படிக்கிறான். அவன் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணுன்றது அவனோட கனவு இல்லைங்க, அவங்க அப்பாவோட கனவு. அருமை. குண்டு குண்டு புக்கா வாங்கி தராரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இப்படி படிக்க அவன ரோபோவா? ஐயா எங்களை கேட்காம ஒரு கடிவாளம் கட்டி விட்டுட்டாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும்ட்டு. நாங்கள் பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கக்கூடிய குதிரை தான். ஆனால் எங்க வருத்தம் எல்லாம் என்னன்னா, அந்த இலக்கை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. எங்கள் பெற்றவரின் விருப்பத்திற்காக ஓட துவங்கி இந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான ஓட்ட பந்தயத்தில் எங்கள் சுயத்தை எழுந்து விடுகிறோமே, இதுதான் எங்கள் முதல் பெரிய இழப்பு. அருமையா, அருமை. இன்னைக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்து வீட்டுல விசேஷம் பத்திரிகை வச்சா யாரான ஒரு யூத் போறானா, அதுக்கு அவனுக்கு போயிட்டு பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு மொய் எதிர்த்துக்கெல்லாம் டைம் இல்லைங்க. எங்க வாழ்க்கை அவசரமா இருக்கு. சொந்தக்காரங்களாவது தெரியுமா? இல்ல நீங்க போறதில்லைன்றது விடுங்க, சொந்தக்காரர்களால் தெரியுமா? அவன் சொந்தங்களை ஒதுக்கி விடுகிறான், மனித உறவுகளை இழந்து விடுகிறான். இன்னைக்கு 2 சாப்ட்வேர் இளைஞர்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா? நீ எந்த கம்பெனில இருக்க? ஓ ஓகே. ஆன்சைட் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். ஓஎம்ஆர்ல ஒரு பிளாட் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டேன். சரி, நான் ஒரு கார் ஒன்னு புக் பண்ணிருக்கேன், இது 2வது காரு, அந்த டெலிவரி எடுக்க தான் அவசரமா போயிட்டு இருக்கேன், பாய். இவனுங்க பாத்துக்காமே இருந்திருக்கலாம். இன்று வாழ்க்கை நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அன்பை முன்னிலைப்படுத்த தெரியவில்லை. நான் வசதியா இருக்கேன், நீ வசதியா இருக்கியான்ட்டு பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் யூஎஸ் போறான். அங்க போயிட்டு அவனுக்கு தீபாவளிக்கு ஒரு பிஜிலி வெடி வெடிக்க வழி இல்ல. ஆனா ஹாப்பி நியூ இயருக்கு கேக் வெட்டிட்டு இங்கிலீஷ்காரனுக்கு கேக் ஊட்டிட்டு இருக்கான். ஐயா இதுதான் எங்கள் கலாச்சாரமா? இதுதான் நாங்க ஃபாரின்ல போயிட்டு கொடி நடுற விஷயமா? எங்க மாடி வீட்டுல ஒரு தாத்தா இருக்காருங்க. அவரை பாக்கிறதுக்காக போயிருந்தேன்னா, அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வயசு இருக்கிற ஒரு 5-6 தாத்தாங்கள் வந்திருந்தாங்க அவரை பாக்கிறதுக்கு. வயசானவங்களாலையும் ஒன்னும் பெருசா பேச முடியல, இந்த தாத்தாவாலையும் ஒன்னும் பெருசா பேச முடியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அறையில ஒரு பரஸ்பர அன்பு நிலவு இருந்துச்சு. இந்த தாத்தாவோட கண்ணுல ஒரு கண்ணீர் துளி இருந்துச்சு. நான் வந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், ஐயா நீங்களா இவரோட வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு. இல்ல தம்பி, நாங்கெல்லாம் 2வது 3வதுல ஒன்னா படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாரு. அந்த நொடி அவர் கண்களில் இருந்த கண்ணீர் துளி என் கண்களுக்கு மாறியது. காரணம் என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட அழகிய தொடர்ச்சியான பாலிய நட்புகளை நாங்கள் இழந்து விட்டோம்.
இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆர்கூட்ல, பேஸ்புக்ல எல்லாம். எங்களுக்கெல்லாம் அவர்களிடம் அறிமுகம் இருக்கிறது தவிர அரவணைப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் நாங்கள் காதலில் சுவாரஸ்யம் இழந்து விட்டோம். அந்த காலத்து லவ்னாலே அந்த லொகேஷன் மைண்டுக்கு வருதுங்க. ஒரு வில்லேஜ், ஏரிக்கரை, தென்னை மரங்கள், நிலா, காற்று, பக்கத்துல வேப்ப மரம், அதுல ஜோடி குயில், கரையில காதலன் காதலி, காதலன் காதலி கண்ண பாக்குறான். அந்த இடத்துல ஒரு கவிதை சொல்றான், அன்பே இது என்ன இன்று தரையில் பௌர்ணமி. கவிதை மொக்கையா தான் இருக்கு, ஆனா ரெஸ்பான்ஸ் வருது. அவ, ஆஹா இது என்ன இன்று என் முன் சூரியன். இவர் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போறாரு, நமக்கு இடையே தென்றல் தேவையா. அவ, இந்த கேள்வி தேவையா. இதுக்கு மேல அங்க டைலாகே இல்லையா, ஒன்லி சைலன்ஸ். நம்ம அப்படியே அந்த ஜோடி குயில காட்டுறோம், சீனை கட் பண்றோம். இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்படி ஒரு இணக்கமான காதல் காட்சி எங்கள் காதலில் இல்லையே. நாங்க கொடுக்கிற பாதி முத்தம் செல்போனுக்கு தாயா போகுது. நீங்க நின்னு நிதானமா 2 வருஷம் செஞ்ச காதல நாங்க 2 நைட்ல பேசி முடிச்சிடுறோங்க. 3வது நாள் பேச விஷயம் இல்ல. 3வது நாள் காதலி கால் பண்றா, காதலன் போன் எடுக்கிறாரு. அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற ஒன்னும் இல்ல, நீ தான் சொல்லணும். அப்புறம் 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 என்ன நினைக்கிறீங்க? அடுத்த காதல் தான். அப்புறம் அடுத்த காதல் தான். எங்க ஒர்க் கல்ச்சர் பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். அதாவது இன்னைக்கு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நீங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படியே எல்லாம் ஸ்ட்ரிக்டா அப்படியே அசையாம மானிட்டரியே பார்த்துன்னு இருப்பாங்க. நான் இப்படிதான் ஒருத்தன் தலைமுடியதான் நீளமா வளர்த்தட்டான்னு நினைச்சு தொட்டு பார்த்தா ஒட்டடங்க. அவன் 4-5 மாசமா நகரவே இல்லை. கேட்டா கேரியர். இன்றைய இளைஞர்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு எதிர்காலம் எதிர்காலம் அப்படின்ட்டு தன் இளமை காலம் முழுவதையும் இழக்கிறார்களே, இதை விட என்ன பெரிய இழப்பு வேண்டும் நடுவரே? இன்னைக்கு எங்களுக்கு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்குங்க. ஆனா அதுல 100 ஸ்கொயர் ஃபீட்ல எங்க அப்பா அம்மா எங்க கூட வச்சுக்க முடியல, வச்சுக்க விரும்பல. ஆமா, அடுத்தடுத்து காதலிக்க வேண்டியிருக்கா இல்லையா? அது முக்கியம் இருக்குல்ல. முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு வயசான அம்மா தன் மகனுக்கு கடிதம் எழுதுறாங்க. மிக நீளமான உருக்கமான கடிதம் அது. அதுல நான் கடைசி வரியை மட்டும் சொல்லிக்கிறேன். அன்பு மகனே, உன் வீட்டு உணவுதான் எனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. ஒருவேளை நீ இந்த கடிதத்திற்கு பதில் போட்டால் தபால் தலையை எச்சிலால் அல்ல, ஒரே ஒரு சோற்று பருக்கையால் ஒட்டி அனுப்பு. ஐயா, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்ன அருமையா பேசியிருக்காங்க. முன்னை தமிழை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதினாலேயே தமிழ் வளர்ந்து விடாது. இன்றைய சமூகம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியும் தமிழ் பேசியாக வேண்டும். என்ன அருமையா பேசியிருக்காங்க. நெருக்கடியான கட்டம். என்ன செய்ய? வாங்க ராஜா.